வாங்கப்பா எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். இன்றைக்கி மீனா அப்பத்தாவிட்ட வந்து நண்டு குழம்பு வைக்க போகிறேன். அது கிராமத்து ஸ்டைலில். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து வறுத்து அரைக்கலாம். பொடி போடாமல் எல்லாமே மிளகா மல்லி எல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம். போட்டு வறுத்துக்கங்க. இதில் வந்து வறுத்து அரைச்சி வச்சோம்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்து ஸ்டைலில் வைக்கலாம். இந்த பொடி போட்டு வைக்கிறது ருசி வேறு. எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சிட்டு வச்சோம்னா அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். பொரிஞ்சிருச்சு. வந்து இப்போ மாற்றிக்கலாம். இப்படி எல்லாமே கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போடும். 1 கிலோ நண்டு அளவுக்கு சொல்கிறேன் நான். ஸ்பூன் அளவுக்கு மிளகு போடுங்க. நல்லா மிளகு வந்து நண்டுக்கு வந்து காரம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மழை காலம், ஜலதோஷத்துக்கெல்லாம் வந்து நண்டு சூப்பு, நண்டு குழம்பு, நண்டு வறுவல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு, சும்மா லைட்டாக பொரிஞ்சால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சவுட்டு. இதோட 1 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கோங்க. பொரியுது பாருங்கள் சத்தனத்தில் நல்லா. மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, கசகசா. இதில் வந்து கொஞ்சம் அரிசி போட்டுக்கிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி. புழுங்கல் அரிசி போடுங்க. பச்சரிசி போடுறவங்க பச்சரிசி போட்டுக்கோங்க. அரிசி வந்து நல்லா பொரியட்டும். இது வந்து வறுக்க வேண்டிய ஐட்டம். மிளகா வத்தல் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு 1 கிலோ நண்டுக்கு இந்த அளவுக்கு மிளகா போடுங்க. 10-12 மிளகா போடுங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். குழம்புக்குனால கொஞ்சம் ஒரு 10-12. இப்போ வறுவல்னால் பொடி கூட போடலாம். இது குழம்பு வச்சோம்னா இதில் வறுத்து போட்டு பவுடர் வச்சு எல்லாம் நல்லா குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும். அரிசி போட்டுக்கலாம், நல்லா குழம்பு திக்காக கிடைக்கும். வறுத்ததெல்லாம் போட்டு ஒன்றா போட்டு ட்ரையாக வந்து இப்படி பவுடர் பண்ணிக்கிறோம். இதுக்கு மேலே தேங்காயெல்லாம் போட்டு அதை ஒரு ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிக்கலாம்ப்பா. 1/2 முடி தேங்காய், சின்ன குட்டி 1/2 முடி தேங்காய். இப்போ மசாலா எல்லாம் வறுத்து நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். 1 கிலோ நண்டு, இது 150 கிராம் சின்ன வெங்காயம், 150 கிராம் சின்ன வெங்காயத்தை வந்து 1-2 அடித்து வச்சுருக்கேன். குட்டி மிளகாய் ஒரு 3, தக்காளி பெரிய தக்காளி 3 தக்காளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இது வந்து நம்ம வறுத்து அரைச்ச மசாலா. இவ்வளோ தான் நண்டுக்கு தேவையானது. இப்போ வந்து குழம்பு வைக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போய் குழம்பு வைக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெயில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். கட்டி காயிட்டும். காஞ்சிருச்சு. கொஞ்சம் பாருங்கள், 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா 50 மில்லிக்கு மேலே வரும். எண்ணெய் காயவும் கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. அது காயட்டும். சோம்பு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 கருவேப்பிலை போடுங்க. சின்ன வெங்காயம் அடித்து வச்சுருக்கோம்ல அது போடுங்க. அதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் லேசாக பச்சை வாசனை போகவும் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிடுவோம். இந்த கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அது போட்டுக்கலாம்.
அதை கொஞ்சம் எண்ணெயில் பச்சை வாசனை போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கலாம். இல்லை எண்ணெய் நல்லெண்ணெயில் செய்யுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு வாசனை வதக்கவும் நல்லா மனம் வருது பாருங்கள். இல்லை வாசனை போன உடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப சவக்கணும்னு இல்லை, இந்த இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கிலோ நண்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்கள். நான் பண்ணேன் இது மருமகன் தான் பண்ணிச்சு, க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கு தான் நண்டு நல்லா க்ளீன் பண்ணும். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு வந்து தக்காளியிலே போடுறப்போ அது வதங்கிடும், சீக்கிரம் வதங்கும் தக்காளி. தக்காளி கொஞ்சம் மறக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். மசாலையெல்லாம் எல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு இல்லைங்களா, நான் அப்படியே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சத்தூள், இந்த அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூளும் போட்டாச்சு. குழம்புக்கு தானே இப்போ நல்லா வறுவல்னு சொன்னால் தக்காளியெல்லாம் அரைச்சி போடலாம். வறுவலுக்குன்னா நம்ம குழம்புக்கெல்லாம் வந்து தக்காளி வந்து நறுக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கட்டும், நல்லா பாதி அளவுக்கு நல்லா வதங்கிடும். வதங்கின பிறகு நம்ம நல்லா வறுத்து அரைச்சி வச்ச மசாலா ஊற்றுறோம். நல்லா கொஞ்சம் நல்லா கழுவி ஊற்றிடுங்க, நல்லா மசாலையெல்லாம் ஒட்டி இருக்கும். நம்ம தனி பொடி எதுவுமே போடலை, நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி தான் தேங்காய் அரைச்சிருக்கோம் சேர்த்து. இதை வந்து நம்ம நண்டை போட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா குட்டி நண்டு தான். இன்னொரு நாளைக்கு நண்டு க்ளீன் பண்ணும்போது காமிக்கிறேன் வீடியோ, மருமகன் எப்படி க்ளீன் பண்ணுறாங்கன்னு. கடன்னு நண்டு உடைக்கிறதெல்லாம் அவ்வளோ நல்லா உடைப்பாங்க. அது இது வந்து முங்குற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா சுடு சுடு சாதம் வடித்து நண்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துக்கு இது வந்து நமக்கு நல்லா சளியெல்லாம் வராது, சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டை அரைச்சி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நல்லா வேகட்டும், ஒரு மூடி போட்டுருவோம். நல்லா வந்து நல்லா கொதிக்குது தலைன்னு. இந்த மாதிரி இன்னும் 2 தடவை நல்லா 2 கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம இறக்கிடலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா சூப்பராக வந்துடுச்சு குழம்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் அடுப்புலேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஃப்ளேம் குறைச்சி விட்றணும். வந்து அப்படியே கொதிச்சு இருக்கட்டும். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுப்பா. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா வந்துச்சு பாருங்க. பாருங்க, ஒன்று போட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் பார்க்கலாம்ப்பா. இந்த மாதிரி நண்டு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பதான் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய், வணக்கம்.